இந்த இனத்துக்கு இருக்கின்றது. ரவுஃப், நீண்ட நேரம் நாங்கள் இங்கே கலந்துரையாடிவிட்டோம். சிறுபான்மை மக்கள் என்று வருகின்ற போது நாங்கள் குறிப்பாக இந்த வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற முஸ்லீம்கள், அதாவது அரசாங்கத்துக்கு நேரடியாக வாக்களித்து 159 பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கின்ற சிறுபான்மை முஸ்லீம்கள் அல்லது சிறுபான்மை தமிழர்களை அப்படியே வைத்துவிட்டு தற்போது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மிக சொற்பமானவர்கள், அவர்களுடைய பங்கு என்ன? அதாவது 159 உறுப்பினர்களை வைத்துவிட்டு ஒரு பெரும்பான்மை அரசாங்கம் அமைந்து விட்டது, வெறுமனவே அடுத்த 5 வருடங்களை இவ்வாறு கடத்திவிட்டு போகலாம் என்ற நோக்கத்திலே மக்கள் வாக்களிக்கவில்லை. எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சிறுபான்மை உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் உடனடியாக அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? முக்கியமான ஏனென்றால் சிறுபான்மை சமூகம் சொன்னது போல 113 உறுப்பினர்கள் அமையாவிட்டால் நாங்கள் சென்று ஆதரவு கொடுப்போம், அமைச்சு பதவிகள் எடுப்போம் என்று பகிரங்கமாக சொன்னவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ அந்த எந்த தேவையும் இல்லை. தொடர்ச்சியாக அடுத்த 5 வருடங்களுக்கு எதிர்க்கட்சி கதிரைகள் தான் அவர்கள் இருக்க போகின்றார். அவர்கள் என்ன செய்யலாம்? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, அரசாங்கத்தை எதிர்க்கணும் என்ற எதிர்க்கட்சியில் இருக்கணும் என்று எதிர்க்கிறதும், அரசுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான ஆதரவு கொடுக்கணும் என்ற நிலைப்பாடு தான் இவ்வளவு காலமும் அரசாங்கங்களையும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இருந்து வந்த ஒரு நிலைமை உண்டு. ஸோ இப்போ இருக்கிற இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற இந்த சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயமாக சில விஷயங்களை தொட்டு காட்ட நினைச்சால், உதாரணமாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற சில முக்கியமான அது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் தொடர்பாக சில முக்கியமான விஷயங்களை தொட்டு காட்டி சில வாக்குகள் எடுத்தது, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எடுத்தது நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒன்று தான் இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான, இது ஒரு தேசிய பிரச்சனையாக கூட நாங்கள் பார்க்கக்கூடியது. இப்போ ஈஸ்டர் அட்டாக்குக்கான நாங்கள் நியாயங்களை, அதுக்குரிய நீதியை நாங்கள் வழங்குவோம் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நீதி ஒன்றை வழங்குற சந்தர்ப்பத்தில்னு சொன்னால், அந்த நீதி வழங்குற கடந்த ஒரு பாராளுமன்ற அமர்வில் கூட முக்கியமான ஒரு அமைச்சர் பேசியிருந்தார், பிமல் ரத்நாயக்க பேசியிருந்தார். இந்த கிரிமேஷன் தொடர்பாக ஜனாசாக்கள், எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் என்ற ஒரு விஷயமும் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக சிறுபான்மை மக்கள்கிட்ட வாக்கெடுத்தது. ஸோ விமல் ரத்நாயக்க பேசின விஷயம் என்னென்னு சொன்னால், மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்குறதால மட்டும் என்ன செய்ய முடியாதுன்னா எங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்த முடியாதுன்ற விஷயம். ஸோ இப்போ மக்களுக்கு நட்டவீடு மட்டும் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாதுன்னு ஒரு அரசனுடைய அமைச்சர் சொல்லுன்ற காரணம் நட்டவீடு கொடுக்க மாட்டோம் என்றதல்ல, அதையும் தாண்டிய சில நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றதை அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அடுத்த ஒரு மூவ் செய்தது தான் இந்த அனில் ஜெயசிங்க என்ற ஒரு ஆளை டாக்டர் அனில் ஜெயசிங்கை இந்த ஒரு ஹெல்த் மினிஸ்டர் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணது. ஸோ இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக இந்த முஸ்லீம் சமூகத்து மத்தியில் அது ஒரு 2ஆம் தர கருத்துக்கு என்ன செய்யப்படும், அது உட்பட்டு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக மாறி போயிருக்குது. இந்த இடத்துல அனில் ஜெயசிங்கனுடைய அந்த ஆரம்ப காலத்து கோவிட் ஜனாசா அறிப்புக்கான மிக முக்கியமான காரணமாக அவர் தான் இருந்தார்னு சொல்லி, இல்லை உள்ளுக்கு அந்த கமிட்டியில், எக்ஸ்பர்ட் கமிட்டியில் இருந்து கொண்டு அந்த விடயத்துக்கு அவர் எதிராகத்தான் இருந்தார் என்ற 2 வகையான கருத்துக்களும் இருக்குது. இது எப்படி இருந்தாலும் இறுதியாக அவர் கூட மாற்றப்பட்டார். அவர் மாற்றப்பட்டு வேறொரு அமைச்சுக்கு மாற்றப்பட்டிருந்தார். ஸோ இந்த 2 கருத்துக்களையும் நாங்கள் சரிபுலை காண்பதற்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், அரசாங்கம் இந்த விடயத்தில் நீதி பெற்று கொடுக்கணுமாக இருந்தால் பொதுவாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு விசாரணை நடத்து அதில் அந்த விசாரணையால் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார், ஒருவருடைய பேர் அடிபடுதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் ஒரு நியமனத்துக்கு நியமிக்கிற நேரத்தில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. குறிப்பாக அனில் ஜெயசிங்கன் நியமனத்தில் அவர் இதில் சம்பந்தமே இல்லாத ஒருவர்ன்றதை வெளிப்படைத்தன்மையை மக்களுக்கு அறிவிச்சதுக்கு பிறகு இந்த விசாரணை முடிஞ்சு இது சம்பந்தமாக அரசை மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமானது எக்ஸ்பர்ட் கமிட்டியில் இருந்தவர்கள் செய்தது சாதாரண விடயம் அல்ல, வெறுமனே கிரிமினலைஸ் பண்ணுகின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அரசாங்கத்தை மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவருடைய புத்தகத்திலையும் அவர் பல இடங்களையும் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஜனாசாக்களை எரித்தது எந்த முடிவு இல்லை, அது இலங்கையினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டியினுடைய முடிவு. ஆகவே இதனுடைய அடுத்த கருத்து என்னென்னு சொன்னால், அரசாங்கம் மிஸ்கைட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அரசாங்கத்தை மிஸ்கைட் பண்ணது வெறுமனே நாங்கள் தண்டனை கொடுக்கறது மட்டுமல்ல, இப்படியானவர்கள் இதுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை இலங்கையில் சொல்கிறதும், அதே போல் இப்படியானவர்களுக்கு இந்த பதவிகளிலிருந்து இறக்கப்பட வேண்டிய ஒரு நியாயம் வழங்கப்பட வேண்டும். இதுவும் ஒரு நியாயம், அந்த நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்றதில். ஸோ இப்போ அனில் ஜெயசிங்கனுடைய நியமனத்தில் அவரின் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே இப்படியான ஒரு நியமனங்கள் செய்யப்படுதுன்னு சொன்னால், இந்த விடயங்களை அரசுக்கு ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு எதிர்க்கட்சியில் இருக்கிற இந்த நீங்கள் கேட்குற சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இது என்னென்றால் அவரை நிரபராதியோ அல்லது அவர் சம்பந்தம் இல்லாதவர் என்று சொன்னதுக்கு பிறகு நியமிக்கிறதுன்றது வேறு, அதுதான் யதார்த்தமானது, அப்படி தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
அதான் உண்மையான விஷயம். அதே போல தான் இப்போ ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த விசாரணை, அதில் ஜனாதிபதி ஆணைக்குழுடைய விசாரணை கமிஷனுடைய அறிக்கைகள் காணாமல் போனது, சில பக்கங்கள் இல்லாமல் போனதுன்ற பல முரண்பாடான கருத்துக்கள் அடுத்தடுத்ததாக இந்த சம்பவத்தில் இருந்து ஒன்று. ஸோ இந்த சம்பவம் தொடர்பாகவும் நீதியான விசாரணை என்றது நடக்கணும். இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு சரியான நீதி. ஏற்கனவே வேண்டுமென்று இப்போ சில அரசியல் பழிவாங்கல்களுக்காக இதனால் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க சிலர். இப்போ அவர்களுக்கான நீதி என்ற இந்த மாதிரியான விஷயங்களோட அரசாங்கத்தை என்ன செய்யணும்டா, ஒரு ப்ரெஷர் கமிட்டி மாதிரியாக, ஒரு வெளியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரெஷர் கமிட்டி செய்யக்கூடிய வேலைகளை அரசை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு வேலைகள், அந்த முக்கியமான பொறுப்பும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவங்களுக்கு இருக்குது. அதே போல தான் பார்த்தோம்னு சொன்னால் மக்களுக்கிட்டையும் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் சரியான தகவல்களை எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான காரணம். இப்போ எடுத்த உடனே சில அரசாங்கங்கள் சில அனுபவமின்மையால் நடக்கிற சில தடுமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து ஒரு இரண்டாம் தரப்புகளால் பூதாரப்படுத்தி காட்டப்படுகின்ற சில விஷயங்கள். உதாரணமாக இப்போ கேபினட் மினிஸ்டரில் ஒரு ஆள் இல்லை, முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கிட்ட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நகர்றதை விட்டுட்டு சரியான தகவல்களை, அரசாங்கத்தினுடைய சரியான நடவடிக்கைகளை உண்மைக்குண்மையாக சரியான முறையில் எத்தி வைக்கிற நேரத்தில் மக்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வுக்கு என்ன செய்ய வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செய்ய முடியும் சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யலாம் தற்போது ஏற்படுத்தலாம் என்றுதான் நான் நினைக்கிற விஷயம். அதே போல இப்போ இருக்கிற பாராளுமன்றத்தில் இந்த 150 மேற்பட்ட உறுப்பினர்கள் எங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்தால் கூட, அதில் சிறுபான்மை உறுப்பினர்கள் இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால், இருக்கின்ற சிறுபான்மை உறுப்பினர்களிலிருந்து பெரும்பான்மையான உறுப்பினர்களுக்கு இந்த பாராளுமன்ற அனுபவம் என்றதோ அந்த அரசாங்கத்தினுடைய அனுபவம் என்றதோ உண்மையை மிக குறையது. ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் மீது பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு அப்பால ஒரு அனுபவமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றது அதில் சில இருக்கிறாங்க. சில புத்திஜீவி அரசியல்வாதிகளும் அதில் இருக்கிறாங்க. இப்போ இலங்கையில் எதிர்காலங்களில் கட்டாயமாக என்ன செய்யப்படுவது போனால் இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு கொண்டு வரேன்ற விஷயம். அதே போல் இந்த நாட்டில் இருக்கிற சில சட்டங்கள் திருத்தப்பட இருக்குது. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லீம் சட்டம் என்ற ஒரு விஷயம் திருத்தப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அது கட்டாயம் திருத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனிப்பட்ட ரீதியாக ஒரு சட்டத்தரணியாக நான் சொன்னால் அதில் திருத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திருத்தப்படத்தான் வேண்டும். எவ்வாறு திருத்தப்பட வேண்டும், அது யாருடைய கருத்துக்கள் அதில் பெறப்பட வேண்டும், எந்த ஒரு சந்தர்ப்ப விஷயங்களை அதில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றது. ஏனென்றால் இப்போ உதாரணமாக எப்பவுமே பேசுபொருளாகிற விஷயம்தான் இந்த முஸ்லீம் சட்டம் திருத்தம் என்னது. இலங்கையில் இருக்கிற சட்டத்தில் முஸ்லீம் சட்டம் மட்டுமா திருத்தப்பட வேண்டும் என்று கேட்டால் அது பதில் அது இல்லை. இலங்கையில் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் இந்த முஸ்லீம் சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கோம். அதுதான் எப்பவுமே பேசுபொருளாக்கப்படுற விஷயம். இலங்கையினுடைய பொதுச் சட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் நான் ஒரு வழக்க சொல்ல முடியும். கோமஸ் வர்சஸ் கோமஸ் என்று இலங்கையில் 2001ஆம் ஆண்டு ஒரு விவாகரத்து பதிவு செய்யப்பட்ட வழக்குண்டு. 2018ஆம் ஆண்டு வரைக்கும் விவாகரத்து வழக்கு நடந்திருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த வழக்குன்ற தீர்ப்பு விவாகரத்து இல்லை என்ற ஒரு முடிவை கொண்டு வந்திருந்தது. அந்த வழக்கத்தில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் பிரசன்ன ஜெயவர்தன மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், இந்த தீர்ப்பு உண்மையில் ஒரு சேட் கேஸ் உண்டு. இப்போ நான் 17 வருடங்களுக்கு பிறகு ஒரு மனைவிக்கு விவாகரத்து தரமாட்டேன் என்று சொல்றது என்ன ஒரு விளைவை கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னால், 17 வருஷங்களாக இந்த வாழ்க்கையே விருப்பம் இல்லை என்று சொல்கிற ஒரு வாழ்க்கையோடு அவை வாழ சொல்கிறதுக்கு சமனானது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்றால் எங்களுக்கு சட்டத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. இலங்கையில் இருக்கிற இந்த பிரேக் டவுன், அந்த பிரின்சிபல் கல்யாணங்களை குலைக்கிறதுக்காக இருக்கிற அந்த இதுக்கு இவங்க குலைக்க முடியாமல் இருக்குது. ஸோ சட்டங்கள் என்றது கட்டாயமாக திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை என்ன செய்யறார், ஒரு ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ இப்படியாக இன்னும் எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். பொதுச் சட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமை வாய்ந்த சட்டம். ஸோ அந்த விடயங்களில் கூட என்ன செய்யுதுன்னு சொன்னால் கட்டாயமாக திருத்தப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்குது. ஆனால் முஸ்லீம் சட்டம் மட்டும் என்ன செய்தால் காலாது காலம் பேசு பொருளாக்கப்படுது. ஸோ இந்த விடயங்கள் தொடர்பாகவும் என்ன செய்யணும்னு சொன்னால் இது சம்பந்தப்பட்ட துறைசார் அறிவு உள்ளவர்களும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, குறிப்பாக ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, இது சம்பந்தமான வேலை திட்டங்களை முன்னெடுத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த விஷயங்களை கையாளணும். அதே போல தான் அரசியலமைப்புக்காக புதிய ஒரு அரசியலமைப்பு கொண்டு வர நேரத்தில் பொதுவாக முஸ்லீம் சமூகம் மட்டும் இல்லாமல் அது சிறுபான்மை மக்களுடைய உரிமை எந்த அளவுக்கு பாதுகாக்கும் என்ற விஷயத்தில் மிக கரிசனையோடு செயற்பட வேண்டிய ஒரு தேவை இந்த முஸ்லீம் எம்பிமாருக்கு இருக்கிறதா நான் மிக முக்கியமான ஒரு பணியாக நான் அதை நினைக்கிறேன். குறிப்பாக சிறுபான்மையில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது மிக முக்கியமான கடமை. ஏனென்று சொன்னால் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கொண்டு சாதாரணமாக எந்த விதமான விடயத்தையும் அரசாங்கத்தால் செய்து கொள்ள முடியும். அந்த இடத்துல
ஒரு அரசியலமைப்பு ரீதியாக எங்களுடைய உரிமைகள் பறிபோகும் என்று சொன்னா அது சாதாரண விடயமாக நாங்க பார்க்க முடியாது. அதற்கு எதிராக குரல் ஸோ கொடுக்க அதுக்கு எதிராக எல்லா மட்டங்களையும் மக்களை அரசியல் விழிப்புணர்வு செய்யறதோட மட்டும் இல்லாம இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் செய்த சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை காத்திரமாக முன்னெடுக்கணுமோ அவ்வளவு நடவடிக்கைகளையும் இந்த அரசியலமைப்புக்கான மாற்றத்துக்கான காலங்கள் நெருங்குறத்திலிருந்து என்ன செய்யணும்டா இது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசும் என்ன செய்யணும்னு சொன்னா இப்படியான அரசியலமைப்பு ரீதியான திருத்தங்கள் சட்ட ரீதியான திருத்தங்கள் இருக்கிற நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட குறித்த சில சமூகத்தை சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு செய்யறது மிகச்சிறப்பான ஒன்றா இருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த இலங்கையில் இருக்கிற இந்த பிடிஏ வந்து நாங்கள் நீக்குவோம், பிரிவென்ஷன் டெரரிசம் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பயங்கரவாத தடை சட்டம். இலங்கையில் ஒரு தற்காலிக சட்டமாக கொண்டு வரப்பட்ட சட்டம், அதில் வரலாறு அனைவரும் அறிந்த விஷயம். இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அரசாங்கம் வந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து சில காலங்களிலேயே இந்த சட்டத்துக்கு கீழே வந்து சிலர் கைது செய்யப்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே அரசு எல்லா நேரங்களிலையுமே மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய முடிவுகளைத்தான் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது உண்மையிலே பிராக்டிக்கலாக சாத்தியமில்லை. அரசாங்கங்கள் சில முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் உண்மை எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தி சில முடிவு எடுக்க முடியாது. உண்மையிலே அரசாங்கத்துக்கு வந்துட்டு அந்த பிடிஏ வந்துட்டு இல்லாமலாக்கணும் என்ற ஒரு தேவைப்பாடும் அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய சில டூல்ஸுகளாக அரச பொறிமுறையில் இருக்கிற ஒரு சில டூல்ஸுகளாக இப்படியான சட்டங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் மக்களுடைய சுதந்திரம், மக்களுடைய கருத்து சுதந்திரம், உரிமை சுதந்திரம், இந்த மாதிரி விஷயங்களை கையளிக்கக்கூடிய சில டூல்ஸுகள் அரச பொறிமுறைகளுக்குள்ள இருக்குது. இந்த பிடிஏ மாதிரியான சில டூல்ஸுகள் இது அரசாங்கம் நினைத்திருந்தா கூட அதுக்குரிய சரியான திட்டமிடல் சரியான ஒரு கொள்கை விஷயங்களை வெளிப்படுத்தலைன்னு சொன்னா இந்த விடயங்களை வந்து நடைமுறைப்படுத்துறது என்ன சொன்னா சாத்தியமில்லா போகும். உதாரணமா பிடிஐக்குள்ள ஒரு ஆள் வந்து கைது செய்யப்படுறாருன்னு சொன்னா அது வந்துட்டு கைது செய்யறது வந்துட்டு ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட சட்டமா திணைக்களம் சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கு. அவர் எஃப்ஐஆர் யார் அரெஸ்ட் பண்ணணும் யார் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் சட்டத்திலேயே பயங்கரவாதம் எது என்று டிஸ்கிரைப் பண்ணப்பட இல்லை, வரைவிலக்கணப்படுத்தப்பட இல்லை. அவருடைய பி ரிப்போர்ட்ல தான் அவர் இந்த சட்டத்துக்கு நாங்க அரெஸ்ட் பண்ணோம்னு சொல்ல போறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்கு நாங்க இதை இல்லாமலாக்க கொண்ட விருப்பம் எங்களுக்கு இருக்குத்தான் என்று சொல்லி என்ன செய்யணும் ஒரு நழுவல் போக்குல இருக்க முடியாது. இப்படியான விஷயங்களுக்கு அரசாங்கம் சரியான பொலிசிகள் என்ன செய்ய உருவாக்கணும். இந்த பொலிசி விடயங்களையும் எதிர்க்கட்சியில் இருக்கிற இந்த சிறுபான்மை பார்லமெண்ட் உறுப்பினர் கட்டாயம் என்ன செய்யணும் அரசுக்கு ஒரு அழுத்தங்களை ரொம்ப தெளிவான முறையில் பார்லமெண்டத்தில் என்ன செய்யணும் சொன்னா முன்வைக்கணும். அப்படி முன்வைக்கிற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அதை கேட்டுக்கொள்வதற்கான சில சந்தர்ப்பங்களும் என்ன செய்யலாம் சொன்னா அமையலாம் என்றுதான் என்னுடைய கருத்தா இதுல இருக்குது. விஜயகுமார்